இருடா குடு போ. யோ மூடிக்கிட்டு தின்னுங்க. இன்னைக்கு ஏதாவது கடன் கடன் சொன்னீங்க, கட்டி இருக்க வேட்டி அவுத்துக்கிட்டு விட்டுருவேன். என்னடா ஆயா கிட்ட இட்லி வாங்கிக்கணும். நானே கடனுக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு போயிட்டு இருக்கேன். உனக்கு இட்லி வேணுமா? வாடா. டேய் திருட்டு நாயே, வாடங்க. ஏடா முக்காடு போட்டுட்டு போயிட்டா தெரியாதா? இல்லாத 2 நாளா பல்லு வலி. வாங்கின கடன் கொடுக்க பக்கு இல்ல, இதுல பொய் வேறையா? சத்தம் போடாதாத்தா, மானம் போகுது. ஐயா நான் இந்த மாச்சம்பளக்காரனா 1ஆம் தேதி ஆனா டான் எடுத்து கொடுக்கறதுக்கு ஊருக்குள்ள ஏதாவது சாவு விழுந்தா தானே குளியில கொண்டு வந்து வைப்பாங்க, 4 காசு கிடைக்கும். நானும் 1 வருஷமா பாக்குறேன், ஊருக்குள்ள ஒரு சாவு விழ மாட்டேங்குது. இதான் அடம்பிடிக்குதுங்களா? இப்படியே சொல்லிக்கிட்டு இருடா. நீயும் கடனை கொடுக்க போறதில்ல, நானும் வாங்க போறதில்ல. பிள்ளைய வேற கையோடவே கூட்டு வந்துட்டேன், என்ன பண்றது? இந்தா பொடி வாங்கினா. ஆத்தாவுக்கு கருண மனசு. ஐயா ஆத்தா, உன் கடனை இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ இல்ல நாளானைக்கோ கண்டிப்பா நான் அடைச்சிருவேன் ஆத்தா. அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு ஆத்தா. ஐயோ அடிங்க. டேய் கண்ணு, இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீ என் குளிக்கு வந்துதாண்டி ஆகணும். வணக்கம். நீ வச்சுக்க. பிச்சமணி, பிச்சமணி, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பிச்சமணி கூப்பிடாத, பிச்சமணி கூப்பிடாது. என் பேரு பெக்கர் பெல். இந்த அநியாயத்தை பாத்தீங்களா ஐயா? என் பாட்டம் பேராச்சேன்னு அழகா பிச்சமணின்னு வச்சேன். இந்த நாதாரி பயவுள்ள பெக்கர் கிக்கர்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு என்னையே மிரட்டுது. யோ, நான் ஒண்ணும் உன் பாட்டம் பேரை மாத்தி வச்சுக்கிறல. தமிழ்ல பிச்சைன்னா இங்கிலீஷ்ல பெக்கர்னு அர்த்தம், மணின்னா பெல்லுன்னு அர்த்தம். உன் பாட்டம் பேரை சேஞ்ச் பண்ணி பெக்கர் பெல்லுன்னு வச்சிருக்கேன். 4 எழுத்து படிச்சிருந்தா தானே. நான்சென்ஸ். ஏன்ன உன் பையன் இங்கிலீஷ்ல கூட பிச்சைக்காரன பேர் வைக்கணுமா, ஒரு கோடீஸ்வரன் வைக்கப்படாது? எப்படியா வைப்பான்? அது எனக்கு பிறந்ததாச்சே. ஏண்டா டேய், கணக்கு பிள்ளை வீட்டுக்கு முடி வெட்ட போச்சொன்னே போனியா? எத்தனை தடவை அந்த பின்னாடி லோன்னு அலையிறது? வீட்டுக்கு போனா தோட்டத்துக்கு குறை சொல்றான், தோட்டத்துக்கு போனா வீட்டுக்கு குறை சொல்றான். செய்யற தொழிலுக்கு ஒரு மரியாதை வேணா? வேணா அந்த ஆளை இங்க வந்து வெட்டி சொல்லு. ஆமா, இவர் பெரிய கலெக்டர், எல்லாரும் இங்க வந்து வெட்டிட்டு போவாங்க. போடா எச்ச புரைக்கு நாய. மிஸ்டர் பாவாடை, கொஞ்சம் மரியாதையா பேசு. அப்பம் பிள்ளைங்கிறது வேறு, மரியாதைங்கிறது வேறு. நீ கை நாட்டு. நான் 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கேன், அதை மனசுல வச்சுக்க. ஏய், அந்த 8ஆம் கிளாஸ் சொன்னியே, அதுதான்டா நம்ம தொழிலுக்கே வினையா போச்சு. எப்ப பார்த்தாலும் மாமா மச்ச மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. மணிக்கார பிள்ளைங்களுக்கு முடி வெட்டணுமா? இப்பதான் ஆள் வந்து சொல்லிட்டு போகுது. யாராவது ஒருத்தர் போய் தொலைங்க. கேட்டியாடா? அங்கேயாவது போய் ஒழுங்கா முடி வெட்டிட்டு குடுக்கறத வாங்கிட்டு வா, பொட்டி எடுத்துட்டு போ. இந்த தகரடப்பாவை எவன் தூக்குறது? அந்த சீப்பும் கத்திரியும் கொடு. பிளாடி வில்லேஜ் பாதர். இங்கிலீஷ்ல திட்டிட்டு போகுது பாரு. அதுவும் அது தலையும். அந்த கிளாஸ் அடியா, இந்த ஊத்து இப்படி வா. சாமி, கொஞ்சம் சக்கரை போடுங்க. யாரு அது குழாயும் கொப்பமா வந்திருக்கானுங்க? தெரியல மச்சான். வாடா கிட்டக்கா போய் விசாரிப்போம். ப்ளீஸ் வாங்க. சாமிக்கு யார் வேணுங்க? எங்கப்பா உங்க பிரசிடென்ட்? வெளியூர் போயிருக்காருங்க சாமி. சாமி யாருங்க? ஐ அம் பப்ளிக் டெவலப்மெண்ட் ஆபீசர். ஆபீஸுங்களா? டேய் சேர் எடுத்து போடுறா. சாமி 3 டீ போடுங்க. உட்காருங்க சாமி. Immediately I want to meet your president. என்னடா இட்லி இட்லின்றாரு, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஒண்ணும் தெரியலையே. ஐயோ, இந்த நேரம் பார்த்து விவரம் தெரிஞ்சவங்க ஒருத்தர் ஊருக்குள்ள இருக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த பிச்சுமணி கழுதை இங்கேயே சுத்திட்டு கிடக்கும், அதே மாதிரிடா காணோம். இதோ அவனே வரானே.
டேய் பிச்சுமணி எங்கடா போன உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தோம். இங்கிலீஷ் பேப்பர் வாங்க டவுனுக்கு போயிருந்தேன். எனக்கு தான் நியூஸ் படிக்கிற தூக்கம் வராதே. ஆமா, அவங்க யாரு? டேய் யாரோ ஆபீசராண்டா, டசு புசுன்னு இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியலடா. இங்கிலீஷ்ல பேசுனாங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க ஓரமா போய் நில்லுங்க. ஐ அம் மீட்டிங். ஹலோ ஹலோ, ஐ அம் பெக்கர் பெல். நைஸ் டு மீட் யூ. டேய் பிச்சுமணி இங்கிலீஷ் பேசுனது ஆபீசரே மிரண்டு எந்திரிச்சிட்டான் பாத்தியா? இதுக்கு தான் 4 எடுத்து படிச்சிருக்கணுங்கிறது. I am public development officer coming from Madras. We are giving the loans to every villages and எஸ் எஸ், புரிஞ்சுக்கிட்டேன். சார் கொஞ்சம் தனியா வரீங்களா? yes. கம் கம். சாமி, இது உங்க கையில் காலா நினைச்சுக்கங்க. சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஏதோ 1-2 இங்கிலீஷ வச்சு இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தமிழ்லயே சொல்லுங்க சாமி, நான் புரிஞ்சுக்கிறேன். என்னது ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கான்? டேய் இது என்ன தமிழா சட்டு புட்டு பேசுறதுக்கு? இங்கிலீஷ் ஆச்சே, இழுத்து இழுத்தாண்டா பேசுவாங்க. அப்படியே சாமி? ஆமா. ஓகே ஓகே, டன் டன். என்னடா சொன்னாங்க? அவங்க அரகுற படிப்போல் இருக்கு, இங்கிலீஷே தெரியல. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிப்போச்சு. சரி என்னதான் சொன்னாங்க? இந்த காத்து மலையில வீடு இடிஞ்சு போச்சுல, அதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 5000 ரூபாய் கொடுக்குறாங்களா, திருப்பி கட்ட வேண்டியதே இல்லையா? அப்படியா? ஆமா, அவங்க ஒரு பாறை ஒண்ணு வச்சிருக்காங்க. ஆ. அதுல கையெழுத்து போட்டு 50 ரூபாய் எட்டுனா ஒரே வாரத்துல 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏன்டா பிச்சை? இடிஞ்ச வீட்டுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட்ல பணம் கொடுப்பாங்களா? சுத்தமா இடிஞ்ச வீட்டு தான் கொடுப்பாங்க. ஐயோ ஐயோ, ஊருக்கெல்லாம் நல்லது நடக்கும் போது எனக்கு அரிசம் இல்லாம போச்சே. போன மாசம் தானே அக்கம் பக்கத்துல எல்லாம் 5-10 வாங்கி புது வீட்டை கட்டி முடிச்சேன். இப்ப பார்த்து 5000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்றாங்களே, இவனுக்கெல்லாம் வாங்கி தின்னுவார்களே, என் வயிறு எரியுதே. பாருங்க, உங்களுக்கு வீடு கட்ட எவ்வளவு செலவாச்சு? 500 ரூபாய் ஆச்சுடா. 500 ரூபாய் தானே கொடுக்கறது? 5000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, வீட்டை இடிச்சு தள்ளுங்கண்ணே. வீட்டை இடிச்சலன்ற? இடிச்சிருங்க. இடிச்சலண்டா. இடிங்கடா பாரு. இங்க என்ன சத்தம்? ஐயோ, நல்லா இருக்கிற வீட்டை ஏன் உனக்கு விவரம் இடிக்கிற? தெரியாது. குறுக்க மறுக்க வந்து கடப்பாயில் விட்டாரு. போடே போடே போடினா. அட பாவி, உனக்கு என்ன கேடு வந்தது? இங்க வை. கொடு 50 ரூபா. நெக்ஸ்ட். கொண்டா. சொன்னாங்க. போலாம். நெக்ஸ்ட். கும்பிடுறேன் சாமி. எங்க ஃபாதர், எங்க அப்பா, அவரும் கை நாட்டு தான். கொண்டா. நெக்ஸ்ட். தள்ளுது புறம்பு. என்னப்பா அவ்வளவுதானே? சார் நீங்க போயிட்டு வரலாம். தேங்க்ஸ். என்னடா என்ன விட்டுட்ட? இவ்வளவு நேரம் இங்க போன? ஏன்டா வீட்டை சுத்தம் அடிச்சுட்டு வர வேண்டாம்? ஆஹா, என்னது 2 வாரம் 100 ரூபா? ஏன் எனக்கு ஒண்ணு, என் முன்னாடி ஒண்ணு. நியூசன்ஸ். சார் என் ஃப்ரெண்டு தான், தொலைது போட்டு கொடுங்க. ஓகே ஓகே. இந்த ஊர்ல என்ன தவிர எல்லாமே கை நாட்டுதான். சரி அப்ப நான் வரட்டுங்களா? உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் இருந்தீங்க. பிரசிடண்ட் ஐயா வந்த உடனே ஒரு வேளை சாப்பிட்டு போலாம்ல? ஐயோ எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. நான் அடுத்த ஊரை பார்க்க வேண்டாமா? பாருங்க. அப்ப நான் வரேன். போயிட்டாங்க. டேய் பிச்சுமணி, உன்னால எங்க எல்லாருக்குமே பணம் கிடைக்க போகுதுடா. உன் படிப்புக்கு நான் அடிமடா. டேக் இட் ஈஸி. யார் அது ஜீப்ல வந்துட்டு போறது? இது கூட தெரியாம நீங்க எதுக்கு சாமி இந்த ஊர்ல பிரசிடண்டா இருக்கீங்க? ஏய், வந்து பாருங்க, யார் தெரியுமா சாமி? கவர்மெண்ட் ஆபீசருங்க. அக்கம் பக்கத்து ஊர்ல எல்லாம் இடிஞ்சு போன வீட்டுக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்க நம்ம ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஏழை பாளைங்க மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா தானே. நீங்க செய்ய வேண்டிய வேலையை ஒரு வெட்டியா நான் செஞ்சிருக்கேனுங்க. என்னடா உளர்ற? சுடல சொல்றது வாசம் தாங்க. பக்கத்து ஊருக்கு போன ஆபீசரை மடக்கி சுடல தாங்க எல்லாருக்கும் பணம் கிடைக்க ஏற்பாடு பண்ணிருக்கான். அடுத்த வாரத்திலேயே ஆளுக்கு 5000 ரூபாய் கிடைக்குமாங்க. என்னங்கடா ஆளாளுக்கு பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? இப்பதானே பிடிஓ ஆபீசரை டவுன்ல நான் பார்த்து பேசிட்டு வரேன். அவரு ஒண்ணும் பணம் கொடுக்கறது அப்படி ஒண்ணு என்கிட்ட சொல்லலையே. அப்போ வந்துட்டு போனவர் யாரு? நேக்கு பார்த்தா ஞாபகத்துக்கு வர்றது. போன வாரம் ரெட்டியார் பாளையத்துல 4 பேர் ஜீப்ல வந்து ஏமாத்திட்டு போயிருக்க. அவளா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கலாம். ஏண்டா
வாரத்துக்குன்னு சொல்லி ஏதாவது பணம் வசூல் பண்ணிட்டு போனாங்களா? ஆமாங்க, ஆளுக்கு 50 ரூபான்னு வசூல் பண்ணி கொடுத்தவங்க. கரெக்ட், சந்தேகமே இல்ல. அதே 4 மெம்பர்ஸ் தான். நாட்டாம எல்லாரும் நல்லா ஏமாந்துருக்கா. ஏண்டா அறிவு கட்டவனுங்களா? எவனாவது புதுசா வந்தா என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? கண்ணு மூடி தூக்கி கொடுத்துருவீங்களா? பணம் போனாலும் பரவாயில்லைங்க சாமி, புதுசா கட்டின என் வீட்டையே இடிச்சு போட்டுனுங்க. இவன் வீட்டை இடிச்சதோட நின்னாலும் பரவாயில்ல சாமி, எங்க எல்லாரும் வீட்டையும் எல்லாம் இடிக்க வச்சு விட்டான். எங்க புள்ள வீட்டுல எல்லாம் நடுத்தரவுக்கு வச்சோம் சாமி. அவனுக்கு தான் அறிவு கெட்டு போச்சு, உங்களுக்கு எல்லாம் புத்தி எங்கடா போச்சு? நீங்க எல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டீங்கடா. சாமி என் மேல தப்பு இல்லைங்க சாமி. ஒரு எச்சி பொறுக்கி நான் நம்பி நான் ஏமாத்துனுங்க சாமி. கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா அது எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சி அதை தலையை வெட்டி கொண்டு வந்து உங்க காலடியில் போடுற சாமி. ஒத்திக்கா இன்னைக்கு ஓட தொலைஞ்சா. எதுக்குடா நிக்கிறீங்க? போங்கடா போங்கடா போங்கடா, எல்லாம் போங்க. கொஞ்சம் ஏமாந்தா ஊரையும் எழுதி கொடுத்துருவானுங்க போல இருக்க. இவனுங்களை இப்படியே விட்டக்கூடாது. இவனுங்க திருந்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். சுத்த முட்டா பசங்க. நாட்டாம நீங்க ஒண்ணும், அவ முத்தாளா இருந்தா தான் நீங்க பிரசிடண்டா இருக்க முடியும், இவாள்லாம் மெம்பரா இருக்க முடியும். அவ திருந்திட்டா நீங்க அட்ரஸே எல்லாம் போயிடுவேன். என்னையா மிரட்டுற? உண்மையை தான் சொல்றேன். ஆடு ஆடாத்தான் இருக்கணும், மாடு மாடாத்தான் இருக்கணும். அது மனுஷனா மாறவே கூடாது. அப்பதான் நீங்க நீங்களா இருக்க முடியும், நான் நானா இருக்க முடியும். அண்ணே, நீங்க நடுத்தருவுக்கு வந்து போதாதுன்னு எங்க எல்லாரும் நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டீங்களா அண்ணே? அந்த பாவி கிட்ட அப்பவே சொன்னேன், வீட்டை இடிக்காதே இடிக்காதேன்னு. கேட்டானா? 2 கண்ணும் தெரியாது எண்ணெயில நடுத்தருவுல உட்கார வச்சுட்டா. 2 கண்ணும் தெரிஞ்ச நானே வெளிய உட்கார்ந்து இருக்கும் போது கண்ணு தெரியாத நாய் நீ வெளிய உட்கார்ந்த என்ன உள்ள உட்கார்ந்த என்ன எல்லாம் ஒண்ணுதாண்டி. இந்த மாதிரி நாங்க எங்கனே போய் குடியிருக்கிறது? எங்காவது குப்பைக்குழி போய் குடியிருக்கடா. என்னமோ நான் வேணும்னு மாதிரி என்னையே நோண்டி நோண்டி கேக்குறீங்க. அந்த எச்சி போறீங்க நாய் பேச்ச கேட்டு நான் ஏமாந்துட்டேன். நான் என்ன சும்மாவா இருக்கிறேன்? ராத்திரில இருந்து அத வலை போட்டு தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது. அது அவன் கிடைச்சா இன்னைக்கு. அட எசக்கே, நான் சொன்ன மாதிரி நீ வக்கீல் நோட்டீஸ் கொடு. அந்த ஆள் தானா பொண்ணு அனுப்புறான் பாரு. இந்த பெக்கர் பெல் பேச்ச கேட்டவங்க இது வரைக்கும் யாரும் கெட்டு போனது இல்ல. எனக்கு 4-5 ஆபீசர் தெரியும், அவங்கள வச்சு இந்த காரியத்தை முடிச்சிடலாம். சொல்ற கேளு. ஐயோ புடிங்கடா. டேய் நீ எங்க போனாலும் விட மாட்டே மகனே. கால் ஒடிச்சு போய் குடிச்சறேன். நான் நிக்க மாட்டேன். டேய் கால் ஒடி நீ வெடிச்சு தர மட்டுமா கிடியடா. பாரு அந்த எங்க போய் நாய விடாத. ஐயோ ஐயோ யாரு கை கடிச்சாலும் விடாதீங்க, புடிச்சு கொடுங்க ஐயா. ஐயா பட்டக்காரரே புடிங்க. டேய் நில்றா நில்றா. டேய் நில்றா நில்றா நில்றா. ஓடுனே சொறி புடு. என்ன விட்டுங்க விட்டுங்க. டேய் உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? என் வீட்டை தான் இடிக்கி வச்சேன், காலனியில் இருக்கிற எல்லா வீட்டையும் இடிக்கி வச்சிட்டியடா. ஊருக்குள்ள நான் தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டியடா. அண்ணே என் மேல தப்பு இல்ல. வந்தவங்க அரோகர இங்கிலீஷா என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இல்லாட்டா இங்கிலீஷ் படிச்ச நான் ஏமாறுவேனா? இனிமே உன் வாயில இருந்து இங்கிலீஷ் வந்தது இதுலயே போட்டுருவேன். எக்ஸ்கியூஸ் மீ. இப்பதானே சொன்னேன் இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு. நான் ஏன் பேசுறேன்? இவர்ல பேசினாரு. எவர்ரா? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் சிவராமன் கமிங் ஃப்ரம் மெட்ராஸ். என்ன கவனிச்சீங்களா? அன்னைக்கு வந்தவங்க இதே மாதிரி இங்கிலீஷ் பேசி தான் கை கொடுத்தாங்க. அவங்க குழா சொக்காய் எல்லாம் போட்டுட்டு சீப்பில்லடா வந்தாங்க. திருட்டு பசங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ல தானே வருவாங்க. அப்படிங்கிற? ஆமா, அன்னைக்கு தான் நான் ஏமாந்துட்டேன். இன்னைக்கு பாருங்க உங்களை ஊரே பாராட்டு செய்யறேன். ஏன் சார், நீங்க கவர்மெண்ட்ல இருந்து தானே வரீங்க? எஸ். மக்களுக்காக பொது சேவை செய்யலாம்னு வந்திருப்பீங்களே. எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் ஒரு அனுபவம் தானுங்க சாமி. ஏன் சாமி, இப்படி எத்தனை பேர் நீங்க கிளம்பி இருக்கீங்க? இந்த மாவட்டத்துக்கு 42 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் வெவ்வேறு ஊருக்கு போயிருக்காங்க. நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஓ, இதுக்கு ட்ரைனிங் எல்லாம் வேற கொடுக்குறாங்களா சாமி? திட்டத்தோட தான் கிளம்பி இருக்கானுங்க. இவனை ஒட்டக்கூடாது. என்ன பேசாம இருங்க. நீங்க பிரசிடண்ட் தானே பாக்கணும்? ஆமா. வாங்க ஏன் கூட வாங்க. வாங்க வாங்க. ஆமா யார் பாது? நேத்துக்கு வந்தானுங்களே 50 ரூபா அந்த குரூப். ஓஹோ அந்த பாட்டி. சாமி நீங்க பாருங்க சாமி. டேய் திருட்டு படுவா, இன்னைக்கு நான் பொளந்து போடுறேன் அவனை பொளந்து. டேய் ஐயோ இல்போ ஏன் அடிக்கிறீங்க? ஐயோ ஏண்டி சனியனே, வீட்டுக்குள்ளே துப்புறியே, வெளியே போய் துப்ப வேண்டியது தானே? யார் பாத்தி சனியா என்ன? என் வீடு சொத்த உட்காந்துட்டு என்னைய சனியங்கிறியா? இது என் வீடு, நான் அப்படித்தான் துப்புவேன். போ போ போ.
அப்படியே இடிச்சேனா இடிச்சிருக்கியா என் கை கூப்பு அடிக்கப்பா ஐயோ ஐயோ அடிக்கிறாளே கொல்றாளே இங்க கேட்கறது ஆதி இல்லையா ஐயோ ஏண்டா டேய் மகாலட்சுமி மாதிரி அண்ணன் மகளை அடிச்சு விரட்டிட்டேன் அவன் எங்க இட்லி கடை போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் எங்க தெரு பொறிக்கிறத பொறுக்கி கூட நடுவுல விட்டுட்டேன் அவன் என்னைய அடிக்கிறான் மிரட்டுறான் சரி கேட்க மாட்டியா கேட்க லபோ திபோன்னு அடிச்சுக்கிறேன். ஆமா நான் மட்டும் தான் சாக போறேன் நீங்க எல்லாரும் மொழி அடிச்சு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்க வர்ற ஆத்திரத்துக்கு கொல்றியா கொல்லுடா கொல்லுடா கொல்லு போட்டுறா ஃபேமிலி ஃபைட்ட வந்துட்டான் நாட்டாம செத்தப்படி வர்றீல சின்ன மேட்டர் பஞ்சாயத்து வீட்டு பஞ்சாயத்தை தீர்க்க முடியல இவன் ஊர் பஞ்சாயத்தை தீர்க்க போறானா வாங்கோ நானும் எத்தனையோ அக்கிரமத்தை பார்த்திருக்கேன் ஆனா இது மாதிரி ஒரு அக்கிரமத்தை பார்த்ததே இல்ல பாத்தேடா ஊருக்கு வந்த புது வாத்தியார என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க யார் இவர் இப்படி எல்லாம் பண்ணது வேற யார் பண்ணுவா அந்த வெட்டியானும் நாவினும் பையனும் தான் எங்கடா அவனுங்க எங்க இருந்தாலும் அவனுங்களை புடிச்சு இழுத்துட்டு வா அதை கொண்டாந்து கட்டி போட்டு வச்சிருக்கேன் சாமி அவனுங்க தோலை உரிச்சிடுற இன்னைக்கு ஏண்டா உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க திருந்தவே மாட்டீங்களா ஊருக்கு புதுசா வந்த வாத்தியார இப்படி கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்கீங்க ஐயோ நான் இல்ல சாமி இன்னும் அவனை விட்டுட்டு என்ன அடிக்கிறீங்களே இருங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க இந்த தடவை மன்னிச்சு விட்டுருங்க. டேய் இதுதான் உனக்கு கடைசி முறை இன்னொரு தடவை இப்படி செஞ்ச ஊர்ல இருக்க மாட்டேன் அவன் பண்ண தப்புக்கு என்ன போட்டு அடிக்கிறீங்களே பயமுடுற டேய் இந்த நாய்ங்களை அவுத்து விடுற நீங்க வாங்க முதல்ல என்ன அவுத்து விடுங்க டேய் ஏண்டா என்ன அவுத்து விட சொன்னா அடிங்க ஐயோ சாமி சாமி ஏங்க நீங்க தான் வாத்தியார்னு வாயை திறந்து சொல்லக்கூடாதா எங்க வாயை திறக்க விட்டாங்க பிச்சு உதறிட்டாங்களே காட்டு முராண்டி பசங்க நேத்து அப்படித்தான் 4 பேர் வீட்டுக்கு லோன் வாங்கி கொடுக்கறேன்னு ஏமாத்தி இருக்கிறானுங்க அவனுங்களை விட்டானுங்க உங்களை போட்டு பிச்சு எடுத்திருக்கிறானுங்க இவனுங்களை ஊருக்குள்ள வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்குதே அது எனக்கு தான் தெரியும் பாவம் படிக்காத ஜனங்க நல்லது கெட்டது தெரியல 4 எடுத்து படிச்சிருந்தா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கே புரியும் படிச்சாலும் சரி படிக்கலனாலும் சரி இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க ஆடு மாடு இவெல்லாம் ஒண்ணும் கதாயி எங்க போயிருந்த இத்தனை நாள் உன்னை பார்க்கவே முடியல சந்தைக்கு வியாபாரத்துக்கு போயிருந்தேன் 5-6 சோடி செருப்பு வித்துச்சு அப்படியே ஓயாம வந்துச்சு அதான் பூ அல்வா எல்லாம் வாங்கி வந்தேன் இந்தா என் கத்தாயி நான் உன் கழுத்துல தாலி கட்டி 5 வருஷம் ஆகுது நான் எத்தனை நாளைக்கு தான் சத்திரஞ்சாவடியே கதின்னு கிடக்கிறது நீ உங்க ஆத்தா வீட்லயே இருக்கிறது நாம 2 பேரும் ஒண்ணு சேரவே முடியாதா எங்க அப்பா என்ன எப்பவுமே இப்படியே இருந்துருவாரா என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா மனசு மாறுவாரு அது வரைக்கும் உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பையா உன் கையாலேயே இந்த பூவை வச்சுடியா ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதையா உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி ஒட்டும் இனிமே இந்த பக்கம் வந்த உன் காலை ஒடிச்சு விடுவேன் அறிவு கட்ட கழுத அவன் கூட சாவாசம் வச்சுக்காதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது ஏதாவது கொடுத்தான்னு வாங்கின எனக்கு பொண்ணே இல்லைன்னாலும் பரவாயில்ல உன்னை அடிச்சே கொன்னுடுவேன் மாமா உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க மாமா செருப்பால யாரடா மாமாங்கிற ஓன் ஜாதி என்ன ஏன் ஜாதி என்ன நீ 4 இடத்துல செருப்பு தைச்சு பிழைக்கிற பைய நீ வந்து என்ன மாமாங்கிறியா இத வர்றா என் உடம்புல உசுறு இருக்க வரைக்கும் என் பொண்ணு பக்கத்துல நெருங்க விட மாட்டேன் போடா வேட்டவளம் கூட்டுறோம்ல இறங்க வேற யாரும் இல்லையா ரைட் அம்மா உங்களை தான் ஏமா ஏயா என்ன பார்த்தா உனக்கு அம்மா மாதிரி தெரியுதா அதுலமா வந்து என்னையா மறுபடியும் அம்மாங்கிற சும்மா ஒரு மரியாதைக்காக தான் சொன்னேன் சரி என்ன விஷயம் இந்த வேட்டவள கிராமத்துக்கு எப்படி போகணும் வேட்டவலமா நான் அங்கதான் போறேன் பின்னாடியே வா ஆமா வேட்டவலத்துல யார் வீட்டுக்கு போகணும் இந்த ஊருக்கு நான் புதுசா வந்திருக்க வாத்தியாரு என்னது வாத்தியாரா
ஐயோ, நீங்க வாத்தியாருன்னு தெரியாம உங்ககிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். அப்படி ஒண்ணும் நீ தப்பா பேசலையாமா? நீங்க தசுபுசன் 2 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசியிருந்தா ரொம்ப படிச்சவரு பட்டணத்துல இருந்து வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். நீங்க வேஷ்டியை கட்டிட்டு தமிழ்ல பேசவே ஏதோ கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு நினைச்சிட்டேன். அப்போ இங்கிலீஷ்ல பேசினா தான் நாட்டுல மரியாதை இருக்குன்னு சொல்ற? ஆமா சார், படிச்சவங்க இங்கிலீஷ்ல தான் பேசணும், அப்பதான் மத்தவங்க மதிப்பாங்க. அவ்வளவுதானே, விடு. உங்க ஊர்ல எல்லா கிட்டையும் இங்கிலீஷ்லயே பேசி அசத்திடுறேன். நீலக்காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் வீடும் தூக்கம் போச்சு புள்ள ஏக்கமாச்சு உள்ள எங்க பள்ளிக்கூடம் அவர்தான் எங்க வாத்தியார். சின்ன பிள்ளை பெரியவன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? இது யாரு, உங்க வீட்டு உடம்பறையா? இல்ல, என் பேர் சிவராமன். நான் புதுசா வந்திருக்கிற ஹெட் மாஸ்டர். என்ன இதெல்லாம்? இதெல்லாம் காய்கறிங்க. இதெல்லாம் எடுத்துட்டு போறதான இவளை கட்டிட்டு நான் படுற அவஸ்தை இருக்குங்களே, கொஞ்சம் லட்சம் இல்லையா? இது குழந்தையோட பால் டீ. ஆமா, எங்க பாய்ஸ் எல்லாம் இருக்காங்களே? டேய் பசங்களா, வாங்கடா, ஹெட் மாஸ்டர் வந்திருக்காரு. இவ்வளவுதான் பசங்களா? ஊர்ல நிறைய பசங்க இருக்காங்க சார். ஆனா எதுங்களும் பள்ளிக்கூடத்துக்கு வரதில்ல சார். பெற்றவங்களும் அனுப்புறது இல்ல. இதுங்களும் கூட முறைப்படி பாடம் நடத்துனீங்கன்னா ஓடிடுவாங்க சார். அதனாலதான் சாமர்த்தியமா விளையாட்டு காட்டி பறக்கி வச்சிருக்கேன் சார். என் திறமைய நீங்க கூட பாராட்டு. சார் சார், நீங்க கேட்ட சிகரெட் இல்ல சார், இந்த சிகரெட் தான் சார் இருந்துச்சு. கொண்டாடா, இது என் பொண்டாட்டிக்கு சார். சார் கேட்கவே மாட்டேன். சார் எங்க தங்கி இருக்கீங்க? இனிமே தான் இடம் பார்க்கணும். சார், எங்க பெரியம்மா வீட்ல ஒரு வீடு காலியா இருக்கு சார், நீங்க அங்கவும் தங்கிங்க சார். யாரு? அந்த இட்லிக்காரம வீடா? அங்க வேணாம் சார். சார் 15 இயர்ஸா நான் குடும்பத்தோட இங்கே தான் சார் தங்கி இருக்கேன். வாடகை மிச்சம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பேசாம நீங்களும் இங்கே தங்கிருங்களேன். ஆமா, கிளாஸ் எங்க நடத்துறது? அத தூக்கி எங்கேயாவது மரத்தடியில போட்டுடலாம் சார். சார் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. பிரசிடென்ட் என் கைக்குள்ள சார். நீ ஒரு பாத்தியார், இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கிறது நீயும் நான் குடித்து நடத்துறதுக்கு இல்ல, குழந்தைங்க பாடம் படிக்கிறதுக்கு. ஒரே ஒரு நாள் டைம் தர்றேன், அதுக்குள்ள இதெல்லாம் கிளியர் பண்ணல மேலத்துக்கு ரிப்போர்ட் பண்ணி சீட்டை கழிச்சு ஜாக்கிரதை. என்ன தம்பி, வீடு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது பாருங்க தம்பி, எனக்கு ஒரு வயசு பொண்ணு இருக்கிறதுனால இது வரைக்கும் நான் யாருக்கும் வீட்டை வாடகைக்கு கொடுத்ததே இல்ல. உங்களை பார்த்தா நல்ல பிள்ளை மாதிரி தெரியுது, அதுலயும் வாத்தியார்னு வேற சொல்றீங்க. அதனால முதல்ல உங்களுக்கு தான் வீட்டை வாடகைக்கு கொடுக்கறேன். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஊர்ல எந்த வம்பு தும்புக்கும் போக கூடாது. நேரத்தோட வீட்டுக்கு வந்துடணும். செவுத்துல ஆணிகனி அடிக்காம வீட்டை சுத்தபத்தமா வச்சுக்கிறீங்க. என் மனசுக்கு மட்டும் பிடிக்கலன்னு தோணுச்சு, அடுத்த நிமிஷமே தெருவுக்கு வந்துடும் சாமான் சட்டெல்லாம். யாரா இருந்தாலும் தயவு தாட்சணி பார்க்க மாட்டேன். என்னப்பா இப்படி மிரட்டுறாங்க? எங்க பெரியம்மா அப்படிதான் சார் பேசுவாங்க, ஆனா ரொம்ப நல்லவங்க. நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நான் இருக்கேன்ல, வாங்க போலாம். என்ன ராசாத்தி, வியாபாரம் எல்லாம் முடிஞ்சுதா? ஏங்கா இட்லி சாப்பிட்டு போறது? இருட்டு. ஏய் ஏய், ஐயோ மண்டு. இங்க வாங்க. அட வாங்க. யோ, சுத்த பயந்தாங்குழியா இருக்கே, இட்லி சாப்பிட்டு போறது? அது வந்து ஐயோ எங்க அக்கா, அப்புறம் வந்து பேசிக்கலாம், வரேன். யோ, ஐயோ இதுக்கெல்லாம் எப்பதான் தைரியம் வர போதோ. பையனுக்கு ஆட்டம் கத்து கொடுக்குறீங்களா? ஆமாண்டா, அக்கம் பக்கத்தூர்ல எல்லாம் வாந்தி பேதி வந்து 10-15 மொத்தமா போகுதா. அட பக்கத்தூருக்கு வந்த வாந்தியும் பேதி நம்ம ஊருக்கு வராமலா போயிடும். எப்படி ஒரு 40-50 மண்டை போடும்னு நினைக்கிறேன். போடும். நம்ம ஊருக்காரங்க கொஞ்சம் நெஞ்ச பாவமா பண்ணிருக்காங்க. மச்சான், இந்த சீசன்லயே கூரையை பிரிச்சுட்டு ஓட்டு வீடா கட்டிரு. 50ங்கிறது 100 விழுந்துச்சுன்னா ஓட்டு வீடு என்ன மச்சி வீடே கட்டிடுவேண்டா. உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? ஏன் கம்மியா இருந்தா நீ உள்ள போந்துக்கலாம்னா? எத்தனை பேர் இருந்தா உனக்கு என்னையா? இல்ல, நான் கால்ரா இன்ஸ்பெக்டர். பக்கத்தூர்ல கால்ரா வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க.
அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? அதான் சந்தோஷமா நாங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அதனால உங்க ஊர்ல கால்ரா வராம இருக்கிறதுக்காக எல்லா குடும்பத்துக்கும் தடுப்பூசி போட்டாச்சு. உங்க குடும்பம் மட்டும்தான் பாக்கி. நீங்களும் தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த கிராமத்துல ஒரு சாவு கூட விடாது. ஒரு சாவு விழாதா? மகனே முத சாவே நீதான். இனிமே நான் இந்த தொழிலுக்கு போக மாட்டேன். ஏண்டா? வீடு விட பிச்சை எடுக்கிறது ஒரு தொழிலா? அதை விட பட்டிங்கிறது சாகலாம். எதுடா பிச்சை எடுக்கிற தொழில்? எதுடா பிச்சை எடுக்கிற தொழில்? என்னது? என்ன வார்த்தை பேசுறான் பார் தொடல. இது பிச்சை எடுக்கிற தொழிலா? இத வச்சுதான் இவன் பரம்பரையா வாழ்ந்ததுங்கிறத மறந்துட்டு போயிடலாம். அது அவன் மேல தப்பு இல்லன்னா கஷ்டப்பட்டு 4 எடுத்து படிக்க வச்ச பாரு. அதான் அண்ணே, உன் பிள்ளையாவது வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லுது. என்னது ஒண்ணு இருக்க? அது வேலைக்கு போற இடத்துல எல்லாம் தகராறுல பண்ணிட்டு வருது. வணக்கங்க. வணக்கம் சாமி. பையன் யாருங்க? நம்ம பையன் தாங்க. படிக்க வேண்டிய வயசுல வேலையில போட்டு அவனை ஏன் வீணாக்குறீங்க? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிங்க. நீங்க வேற வயிற்றுச்சல கிளப்பாதீங்க வாத்தியார் ஐயா. ஏற்கனவே உன்னை படிக்க வச்சுட்டு நாங்க படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம். இவனை வேற பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுட்டு நாங்க திருவோடு எடுக்க வேண்டியதான். படிப்பு கிடிப்புன்னு பேச்சை எடுக்காதீங்க. அதுகளை படிக்க வச்சு நாங்க பட்டது போதும். இது என் பையன் தான் ஐயா. இவனையாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? என்னது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதா? நல்ல வாயில்களை வந்த போது வாத்தியார. இப்பதான் காலுக்கு ஸ்தலம் கேட்டு முறையா தொழில் கத்து கொடுத்துருக்க. 4 காசு சம்பாதிக்க நேரத்தில் அதை கெடுத்துருவீங்க போட்டுருக்க. ராஜா வாடா. புரியாம பேசுறீங்களே. குழந்தைங்களுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? ஏற்கனவே படிச்சவனுக்கு கவர்மெண்டால வேலை கொடுக்க முடியல. இதுல இதுகளை வேற வெட்டியா படிக்க வைக்கணுங்கிறீங்களா? கவர்மெண்டால படிச்சு எல்லாருக்குமே வேலை கொடுக்க முடியாதுங்க. முடியலன்னா பள்ளிக்கூடத்தை எடுத்து மூடுங்க. படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்தை திறங்க. இது கூட தெரியாம நீங்க எல்லாம் எதுக்கு கவர்மெண்ட்ல வாத்தியாரா இருக்கிறீங்க? படிப்புங்கிறது வேலைக்காக மட்டும் இல்லைங்க, அறிவை வளர்த்துக்கிறதுக்காக. அறிவை வளர்த்துட்டு என் பையனை மோட அடிக்க சொல்றீங்களா? அதுக்கு இப்பவே அடிச்சுட்டு போட்டு அடா ராஜா அடி அடிடா அடா அடிமா அடி. அப்பா தொழில தான் புள்ள செய்யணுங்கிற கட்டாயம் இல்லைங்க. யாரும் யாராவும் ஆகலாம். ஏன் நாளைக்கு உங்க பிள்ளைய கூட கலெக்டர் ஆகலாம். எது இதெல்லாம் கலெக்டர் ஆகிறதா? நடக்க கூடியது சொல்லுங்க வாத்தியார் ஐயா. ஏன் நடக்காது? எங்க அப்பா கூட ஒரு கூலிக்காரர் தான். தன் புள்ள கூலி வேலை தான் பார்க்கணும்னு அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு 4 பேர் மதிக்கிற மாதிரி நான் ஒரு கௌரவமான வாத்தியாரா வந்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. என்ன வாத்தியார் சொல்றது நியாயமா தான் படுது. எத்தனை நாளைக்கு தான் நான் வெட்டியானாவும் நீ டோபியாவும் இருக்கிறது? பசங்களையாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைப்போம். அதுக்கடாவது முன்னேறான்னு பாப்போம். அப்படியும் முன்னேறலன்னா இருக்கவே இருக்கு கத்தியும் கழுதையும். நீ கூட்டி போங்க. நைனா நீ போ நைனா. நைனா நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் நைனா. நான் மோளம் தான் அடிப்பேன் நைனா. நான் என்னங்க பண்றது வாத்தியார? நைனா நீ மோளமாடி நைனா. கொஞ்சம் கண்ணா, இந்த பாரு, சாக்லேட் சாப்பிடுறியா? நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்தா தினமும் சாக்லேட் கொடுப்பேன். வரையா? வெரி குட். நீ போய் பண்ணிடா பள்ளிக்கூடத்துல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வரேன், வாங்க. சரி. கருவட்ட வாத்தியார் வந்து எல்லாரையும் பள்ளிக்கூடத்துக்கு புடிச்சிட்டு போறாடா. அப்படியா? வாங்கடா, எங்கயாவது ஓடி ஒளிஞ்சுக்கலாம். வாடா சீக்கிரம் வாடா. வாடா சீக்கிரம். இங்க வா. இங்க அங்க போய் வா. இங்க வா. டேய் வீரே போறா. அவன வாத்தியார் அச்சாரன்னு போய் கேக்கலாம். வாடா. வா. வீரையா என்னடா? நேத்து நீ பள்ளிக்கூடம் போனியே, உன்னை வாத்தியார் அடிச்சாரா? இல்லடா, நல்ல வாத்தியார் தான். எனக்கும் முன்னாடிக்கெல்லாம் மிட்டாய் தந்தாடா. நெசமாவா? ஆமாப்பா. நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்தா உனக்கும் சாக்லேட் கொடுப்பேன். என்ன அடிக்க மாட்டீங்களே? நிச்சயமா அடிக்க மாட்டேன். இவனையா பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிடுறீங்க? இவன் நம்மளையும் சேர்த்து பண்ணி மேய்க்க சொல்லுவானுங்களே. பண்ணி எல்லாம் அவங்க அப்பா மேய்ச்சுக்குவாரு. அவங்க படிக்கட்டும். பள்ளிக்கூடத்துக்கு வரையா? சார் இந்த சாக்லேட். என்னையா பள்ளிக்கூடத்துக்கு வந்த இந்த நாத்தனாருது? பின்ன ஆடு மேய்க்கிறவா, மாடு மேய்க்கிறவா, பண்ணி மேய்க்கிறவா, இவ எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல அடைச்சா நாட்டை அடிக்காம சிங்கப்பூர் செண்டு வாசம் அடிக்கும். அஞ்ச பாருங்க. என்னையாது என் பையன் சாவு குத்தலாம் ஆடுறான். யார் அவன் கத்து கொடுக்குறவன்? வெட்டியம் பையன் தான். வெட்டியம் பையனா? ஐயோ, என் பையனுக்கு வெட்டியம் பையன் கத்து கொடுக்கறதா? என்ன அக்கிரமையா அது? என் பையனோட உங்க பையன் ரொம்ப நல்லா ஆடுறான். வீட்டுல ஏதாவது தனியா டியூஷன் சொல்லி கொடுக்குறீங்களா? வர்ற ஆபீஸுக்கு பையன் டேய் டேய் ஏண்டா
வெட்டியாமையும் கூட சேர்ந்து கூத்து ஆடுறான். அதுக்குள்ள தாண்டியா? குழந்தைய வச்சு என்ன பிரயோஜனம்? நிறுத்துங்க. இவாளெல்லாம் ஒன்னா உட்கார வச்சா வாத்தியான் அவனை கேட்கணும். எங்க இருக்கிறான் அந்த வாத்தியான்? அப்பா அபிஸ்து பக்கத்திலே வராத. இனிமே நீ ஆத்துக்கே வரக்கூடாது. வாடா எங்க வீட்டுக்கு போலாம். என்ன வாத்தியார் தம்பி, சௌக்கியமா? வாங்க வாங்க வணக்கம். வணக்கம். உன்னையும் பள்ளிக்கூடத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். முன்னெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தை பார்த்தா எங்கேயாவது மூலையில ஒரு பையன் உட்கார்ந்து இருப்பான். நீ என்னடனா ஒரு பெரிய கூட்டத்தையே கொண்டாந்து சேர்த்து விட்டு இருக்க. உன் முயற்சி ரொம்ப பாராட்டுறேன் தம்பி. பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க நிறைய இருந்தா தானே கலகலப்பா இருக்கும். உன் நல்ல மனசு எனக்கு புரியுது தம்பி. இந்த ஊர் ஏழை பாழைங்களுக்கு புரிய மாட்டேன். ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, சாணி பொறுக்கிறது எல்லாத்தையும் கூட்டியாந்து ஸ்கூல்ல சேர்த்துட்டேன். அதுங்களுக்கு ஒத்தாசைக்கு ஆள் இல்லையா? மொத்த ஜனமும் என் வீட்டுக்கு முன்னால வந்து கொய்யோ முறியோன்னு சத்தம் போடுதுங்க. இதுகளுக்காக வாத்தியார் நல்லது செஞ்சோம், வீணா கெட்ட பேர். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த காலனி பசங்களை நீங்களா போய் வான்னு வற்புறுத்தி கூப்பிடாதீங்க. தப்பி தவறி 1-2 வந்துருச்சுன்னு வச்சுங்க, நல்ல சோத்தை போட்டு எங்கேயாவது மூலையில உட்கார வச்சிருங்க. ஏன்னா அதுங்களோட சேர்ந்து நம்ம பசங்களும் கெட்டுக்கூடாது பாருங்க. அதான் சார், இது கவர்மெண்ட் பள்ளிக்கூடம். இங்க எல்லா ஜாதியும் ஒண்ணுதான். நாயுடு பையன், ரெட்டியார் பையன், ஐயர் பையன், வெட்டியாம் பையன் தனித்தனியா ஜாதி வச்சு உட்கார வைக்க முடியாது. அப்படி செஞ்சா அது சட்டப்படி குற்றம். என்னப்பா பெரிய சட்டம்? யாரோ 4 பேர் ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு சட்டத்தை போட்டுறாங்க. இங்க நாங்கெல்லாம் கடந்த அவஸ்தைப்படுறோம். இங்க இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு எங்க தெரியுது? தம்பி, கிராமம்னா 1000 மேடு பள்ளி இருக்கத்தான் செய்யும். அத நாங்க தான் எதமா பதமா சரி கட்டிட்டு போறோம். அப்பதான் இந்த கிராமம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். நீங்க ஏதோ நல்லது செய்யறதா நினைச்சுக்கிட்டு உள்ளதையும் கெடுத்துறாதீங்க. ஏயா, அவர் தான் இந்த ஊருக்கு புதுசு. நீர் இந்த ஊர்ல 15 வருஷமா வாத்தியார் வேலை பாக்குறீர். நீயாவது அவருக்கு எடுத்து சொல்லிருக்க வேண்டாமோ? இதுதான் ஒரே ஊர்ல தொடர்ந்து ஒரு வாத்தியார வேலைக்கு வைக்க கூடாது. தம்பி படிச்ச புள்ள, அதுக்கு அதிகமா விலைக்கு சொல்ல தேவையில்ல. எல்லாம் புரிஞ்சிருக்கும். நான் வரேன் தம்பி. நமஸ்காரம். நான் அப்பவே சொன்னேன், அவங்க கணக்கு வேற நம்ம கணக்கு வேறேன்னு. கேட்டீங்களா? அந்த ஆளு தம்பி தானா புரிஞ்சுக்குவாருன்னு சொல்லிட்டு போறாரு. அதோட உள்ளர்த்தம் என்னன்னு தெரியுதுங்களா? அவங்க சொல்ற மாதிரி நாம நடந்துக்கலன்னா நாம இந்த ஊர்லயே இருக்க முடியாதுன்னு அர்த்தங்க. எதுக்கு வேணா பயப்படுறது? இந்த ஊர் கடைஞ்சலாவோ பிரசிடென்ட்க்கு எதிராவோ நம்ம எந்த காரியம் பண்ணல. நம்ம கடமை தான் நம்ம செஞ்சோம். அது அவங்க தப்பா பட்டா அதுக்கு நாம பொறுப்பு இல்ல. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, மத்த நான் பாத்துக்கிறேன். வீட்டுல ஆக்கல இல்லப்பா, 4 வீட்டுல கையேந்தி வாங்க சாப்பாடு தான் நான் வேண்டாம்ல. அப்புறம் ஏன் போடுறீங்க? இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கப்பா. நாளையில இருந்து நான் வீட்லயே ஆக்கிடுறேன். பட்டினி கிடந்தாலும் கிடப்பனே தவிர இந்த பிச்சை சாப்பாடை சாப்பிட மாட்டேன். இந்த எடுத்துக்க. தம்பி, தம்பி, உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. படிச்ச பிள்ளைங்களை அனுப்பி வீடு போய் துணி எடுத்துட்டு வா, சோறு எடுத்துட்டு வான்னு சொன்னா மனசு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக அப்பா அம்மாவுக்கு பாரமா இருக்கலாமோ? உங்களுக்குன்னு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஏன் நீங்களே சொந்தமா தொழில் பண்ணக்கூடாது? சார், நாங்களும் சொந்தமா தொழில் பண்ணலாம்னு நினைச்சுதான் பேங்க்ல லோன் வாங்கி கோழி பண்ண வைக்கலாம்னு போனோம். அதையும் எங்க அப்பனுக்கு எடுத்து விட்டாங்களே. அவங்களே எடுத்துட்டாங்களா? ஆமா சார். ஏற்கனவே இந்த பசங்க 4 எழுத்து படிச்சுட்டு என்ன மதிக்கிறது இல்ல. இதுல கோழி பண்ண வேற வச்சுட்டானுங்கன்னா ரொம்ப கொழுப்பேறிடுமையா. இன்னைக்கு தாங்க நீங்க ரொம்ப தெளிவா பேசுறேன். இவாளை இப்படியே விட்டா இன்னைக்கு கோழி பண்ண வைப்பாங்க, நாளைக்கு பால் பண்ண வைப்பாங்க, அதுக்கப்புறம் பண்ணையாரே ஆயிடுவாங்க. 4 காசு கிடைச்சா உங்களை எதிர்த்து எலெக்ஷன்லயே நிப்பாங்க. இவாளை இப்படியே விட்டு வைக்க கூடாது. ஆரம்பத்திலே இவாளை தட்டி வைக்கணும். உங்க குணமே 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதானே. ஆண்டியப்பா, நானும் யோசிச்சு பார்த்தேன். உங்க பையனுங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த ஊர்லயே முதல் சந்தோஷப்படுற ஆள் நான் தான். அதத்தான் இப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். என்ன ஒண்ணு, போயும் கோழி பண்ண ஆரம்பிக்கிறாங்களே நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது மத்த தொழில் மாதிரி இல்ல. ஏதாவது நோய் நொடி வந்ததுன்னு வச்சுக்கா, மொத்த கோழியை செத்து போயிடும். அதுக்கப்புறம் வாங்கின கடனை அடைக்க முடியாம நீங்க கம்பி எண்ண வேண்டியது வரும். நான் தான் வந்து உங்களை ஜாமீன்ல எடுக்கணும். கோழியில இவ்வளவு விவகாரம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம போச்சே சாமி. எங்க புத்திய செருப்பால் அடிக்கணும். இதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த தொழிலே வேண்டாம், அதை இப்படி கொடுங்க. ஐயா எதை சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவாரு. நீ கிழிச்சு போடல. தம்பி, என்னதான் சரி பண்ணாலும் ஒருத்தன் வளர்ச்சிய இன்னொருத்தன் தடுக்கவே முடியாது. முயற்சி பண்ணா நீங்க நிச்சயம் முன்னுக்கு வந்துடுவீங்க. சொந்தமா நீங்க தொழில் பண்றதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, டெஃபினட்டா செய்யறேன். எனக்கு ஒரு சின்ன செலவு கடை வச்சு கொடுத்துருங்க சார், அதுவே போதும். அப்படியே எனக்கு ஒரு சலூன் கடை வச்சு கொடுத்துட்டா இந்த வட்ட கிராப்பு, கோண கிராப்பு, உச்சி குடுமி இதெல்லாம் தூக்கிட்டு
நம்ம ஊரையே அமெரிக்கன் ஸ்டைல்ல கொண்டாந்துற சார். வையா மடக்கிட்டு பாக்கியா என்ன ஆடு அசைக்க முடியாது. டேய் நீங்க எங்க போனாலும் உங்களை விட மாட்டேன்டா. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு என் பாச கயிற்றுல சிக்கித்தாண்டா ஆகணும். உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நானும் இந்த வருஷம் சாவீங்க அடுத்த வருஷம் சாவீங்கன்னு பொறுத்து பொறுத்து பார்த்தா ரொம்ப தான் சோதிக்கிறீங்களே. ஐயோ நான் எத்தனை நாளைக்கு தாயா குழியை வெட்டி வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறது பாரு. அன்பா மரியாதையா சொல்றேன், இது மார்கழி மாசம். இப்ப செத்த நேரா சொர்க்கத்துக்கு தான் போவேன். ஓடி போய் முதல்ல இடம் பிடிச்சுக்கன்னா ரொம்ப அடம் பிடிச்ச நானே உனக்கு. வண்டியில யார தூக்கிட்டு போறாங்க? அந்த மேல தெரிக்கணுமா? வண்டி நிறுத்தியா, வண்டி நிறுத்தியா, நிறுத்தியா. தாத்தாவை எங்கேயா கொண்டு போறீங்க? சொல்லல இரு சொல்லல. நீ சும்மா சாமி வண்டியா தூடியா. தாத்தா தூக்கி கீழே படியா. தாத்தாவை எங்க கொண்டு போறீங்க? சொல்லல. எங்க தாத்தாவை டாக்டர் பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. அவரும் கடைசி காலத்துல மக வீட்டுல தான் சாகணும்னு பிரியப்படுறாரு. அதுக்காக தான் மேட்டுப்பட்டி அழைச்சிட்டு போறேன். என்ன விளையாடுறீங்களா? யார் வீட்டு பணத்தை யார் ஊருக்கு எடுத்துட்டு போறீங்க? இந்த பணத்தை நம்பி நான் ஊரை சுத்தி கடை வாங்கி வச்சிருக்கேன். இது என் பணம். என்ன கேட்காம எப்படி நீங்க எடுத்துட்டு போலாம்? நான் விட மாட்டேன். இதனால என்ன நடக்காதியா? சொல்லல போகும்போது தடுக்காத. இது அங்க போய் போறது தானே. சொல்லல எங்க தாத்தா செத்தா உனக்கு என்ன கிடைக்கும்? இது பெரிய வீட்டு சாவு. 200 கிடைக்கும், 400 கிடைக்கும். இவ்வளவுதானே? 500 ரூபாய தரேன். இந்தா தகராறு பண்ணாத. இது நியாயம். இந்த மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒரு முடிவு கொண்டா அப்புறம் ஏன் சாமி நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்குறேன். பாப்பா தாத்தா கொண்டு பாப்பா. ஓட்டியா சாமி கேளா அங்க போய் பொழைச்சிருச்சுன்னு வைங்க. திருப்பி இங்கேயே கொண்டாந்துருங்க. நம்ம கையாலே அடக்கம் பண்ணிடுவோம். அண்ணே அண்ணே என்னண்ணே இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அந்த மாடு வீட்டு கிளவி போயிடுச்சு. மாடி விட்டு கிளவி போயிடுச்சா? சாமி இன்னைக்கு நான் நரிமுகத்துல தான் முடிச்சிருக்கேன். வருமானத்து மேல வருமானம் போடே. சாமி ஆத்தா சாவ ரொம்ப சந்தோஷமா எடுக்கணுங்க. பெரியவங்க நீங்க பார்த்து 5 10 கொடுங்க சாமி. போடுங்க சாமி. வணக்கம். நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிற வாத்தியார் சாமி ஆத்தா சாவுக்காக பெரிய மனசு பண்ணி 15 ரூபாய் ஏறாமா கொடுத்திருக்கிறாரு. இந்த சூரியனும் சந்திரன் இருக்கிற வரைக்கும் அவர் மட்டும் நல்லா இருக்கணும். வழி விடுங்க. ஓரமா வாங்க. வாங்க சாமி. வாங்க தூக்கிட்டாங்க. தூக்குங்க. கொண்டாங்க சாமி. தூக்கிட்டாங்க. கொண்டாங்க சாமி. கொண்டாங்க. அது ஏன் காசு? அங்கேயும் வாங்கிக்கிறாங்க இங்கேயும் வாங்குறாங்கடா. போடுங்க. அரிசி போடுறவங்கள போடுங்க சாமி. சாமி அரிசி போடுறவங்கள போடுங்க. போடுப்பா போடு. போடு சாமி. என்ன 10 பைசா 5 பைசாவு இதை வச்சுட்டு என்னையா பண்றது? நீ எல்லாம் இருக்கே சாவுக்கு வந்த. இந்தா இதை எடுத்து போய் பீடி வாங்கி கொடு. இவெல்லாம் சாவு வீட்டுல சோறு வந்தவன். நாங்கெல்லாம் பொழைக்க வேண்டாமா? இந்த மாதிரி உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன். இந்த 5 பைசா 10 பைசா வச்சிருக்க கிராக்கி எல்லாம் போனதுக்கிட்ட வந்தீங்க உங்களே வச்சு எரிச்சிருவேன். இல்ல விளையாடுறீங்களா? காசு போடுறவங்களா போடுங்க சாமி. போடுங்க. என்ன எல்லாரும் போட்டு வச்சா அவ்வளவுதானா? இது புறா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் காசை கை நிறைய பாக்குறேன். பங்கஜம் ஏனா முதல்ல கல்யாண விஷயமா போறோம். சவுன நன்னா இருக்கான்னு பாரு. எத்தாப்பட யாராவது வந்துட போறா. ஆகட்டும். ஏனா நரகுடம் தான் வருது. நல்ல சவுனம். வாங்க. ஆத்த பாத்துக்கோ. சரிப்பா. சீக்கிரம் வாடி. கும்பிட சாமி. ஊரு விட்ட மாதிரிதான். சனியனே
நல்ல விஷயத்துக்கு போகும்போது எதிரில் வர்றிய இந்த ரோடு தான் உங்களுக்கு கிடைச்சதா? எத்தனையோ ரோடு இருக்கு, அந்த ரோடு வழியா போறதே. சாமி இனிமே நான் இந்த ரோடு வழியா தான் போவேன், இந்த ரோடு வழியா தான் வருவேன். நீங்க வேணா அந்த ரோடு வழியா போங்க. தொட்டாதரா அபிஷ்டு, நீ உருப்படவே மாட்ட. பாடி நாளைக்கு போய்க்கலாம். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். வா நைனா வா. அடடே நம்ம தலைவர் படம் தான் போயிட்டு இருக்குது. பாப்பா சுடல. கும்பிடுங்க சாமி. காலையில இருந்து பையன் ஒரே தொல்லைங்க. வாத்தியார் வீட்டுல டிவி வாங்கிக்காங்க, கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கன்னு. சின்ன குழந்தைன்னா அப்படித்தான் இருக்கும். வேறையா படம் பார்க்கணுமா? அம்மா இவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. ராசாத்தி, முத நம்ம வீட்டுக்கு நிறைய விருந்தாளிங்க வந்திருக்காங்க. போய் டீயோ காஃபி போட்டு எடுத்து சாமி அதெல்லாம் வேணாங்க சாமி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுத்தா போதுங்க. அதே கொண்டாந்து கொடுப்போம். சரிங்க சார். அட ஏன் பண்ணிக்கிற, உட்காரு. நல்லதுங்க சாமி. அடுத்து அங்க உட்காரு. வேணாங்க சாமி. அங்க உட்காருப்பா. வேணாங்க சாமி. சும்மா உட்காருங்கறல. அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க சாமி. தாருங்க பீப்பாய் கவுத்து வச்ச மாதிரி ஒரு உருவம். ஐயா பெக்கர் நீயாடா சாமி, இதெல்லாம் அறவே காடுங்க. இது எங்க சேர்த்தீங்க கூட்டத்துல. இங்க பாருங்க, நான் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பாஸ் பண்ணிருக்கேன், கொஞ்சம் மரியாதை பேசுங்க. இந்த பாருங்க, இந்த ஒரு பேப்பரை வச்சுட்டு ஊரையே ஒலாத்திட்டு வர்றான். இதுல என்ன இருக்குன்னு ஒரு வரியை கூட படிச்சு சொன்னது இல்லைங்க. இந்த இதுல என்ன இருக்குன்னு நீங்க படிச்சு சொல்லுங்க. இது போன வருஷத்து பேப்பராச்சே. எது போன வருஷம் பேப்பரா? மவனை எங்க அவன்? ஏன்டா போன சாமி நீங்க இருக்கீங்கன்னு நான் பாக்குறேங்க. இல்லைன்னா மண்டை சுத்தி இவனை கொத்தி விட்டுருவனுங்க. போடா, இத பொழப்பா போச்சுங்க நாய்க்கு. டாய் என்னடா கடை கடையெல்லாம் போட்டீங்க? ஆமாண்ணே, எல்லா வாத்தியாரும் அவர் தான் போட்டு கொடுத்தாரு. மாணிக்கத்துக்கு லேம்பர் கடை, எனக்கு கட்டிங் கடை. போர்ட பாத்தீங்களா? மைக்கேல் ஜாக்சன் முடிதிருத்த நிலையம், உரிமையாளர் பெக்கர் பெல். அது என்னது பெக்கர் லொள்ளு? அந்த ஒண்ணுதானே இந்த கடையோட அழகையே கெடுக்குது. அதை தூக்கி தூர போடுற. சரி இந்தா நம்ம பையனுக்கு முடி நல்லா வெட்டி விடு. ஹலோ, போர்ட பாத்தீங்களா? ஸ்டெப் கட்டிங் 8 ரூபீஸ், டிஸ்கோ கட்டிங் 6 ரூபீஸ், சிறுவர்களுக்கு 3 ரூபீஸ். எப்படியா சரி? இது என்னமோ இது எனக்கு எல்லாம் நல்லதுக்கு படுறதா தெரியல. இதெல்லாம் வெட்ட தெரிஞ்சவங்க எழுதி வச்சுக்க வேண்டிய போர்டு. நீ எல்லாம் குத்து மதிப்பா வெட்டுற போய்தானடா. இந்தா வெட்டி விடு, நாளைக்கு காசு தரேன். கடந்த அன்பை கெடுக்கும். காசு இருந்தா உள்ளவா, இல்லன்னா போயிட்டே இரு. எனக்கு ஏகப்பட்ட கராக்கி உட்கார்ந்து இருக்கு. அப்படியா? வாடா நைனா, வா வா நைனா. நீ ஏய், என்னைக்கு இருந்தாலும் நீ ஒரு நாளைக்கு என் குளிக்கு வந்துதாடா தீரணும். அன்னைக்கு ஒன்னு அரையும் குறையுமா புதைச்சு இந்த பெருச்சாலி மண்டை கண்ணையும் காதையும் நாய் நாரி பிக்கெடுத்து போக வைக்கிறேன்டா. வாடா. ஏண்டா எங்களை அவமானப்படுத்தணும்னே இப்படி எல்லாம் செய்றீங்களாடா? பிடிக்கலன்னா சொல்லுங்கடா, நாங்கெல்லாம் ஊரை விட்டு போயிடுறோம். நீங்க நிம்மதியா இருங்க. சாமி உங்களை நம்பித்தானே சாமி நாங்கெல்லாம் இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்களே போறோம்னு சொன்னீங்கன்னா எப்படி? பின்ன என்னடா, உங்க பசங்க எல்லாம் சேர்ந்து கடை ஆரம்பிச்சிருக்காங்களா? அங்கதான் நாங்க போய் முடி வெட்டிக்கணுமா? அங்கதான் நாங்க போய் தலைவைக்கு துணி போடணுமா? அந்த அளவுக்கு நாங்க ஊர்க்காரன் கேவலமாயிட்டோமா? ஆட்டாம உடனே நீங்க ஒரு சலூன் ஆரம்பிக்கிறேன், நான் வந்து அங்க முடி வெட்டிக்கிறேன். அவளுக்கு போத்தியா உருவாக்க வேண்டாமா? சாமி இப்படி ஒண்ணு நடந்தது எங்களுக்கு தெரியாது சாமி. சாமி நாங்க 2 நாளா ஊர்ல இல்லீங்க சாமி. கல்யாணத்துக்காக வெளியூர் போட்டோம் சாமி. புதுசா வந்திருக்கிற வாத்தியார் பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த உருப்படாதுங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. உங்களை அவமானப்படுத்தின அதுகளை இப்பவே போய் வெட்டி பொலி போட்டுறா சாமி. வாணா நீ பிள்ளைகளே இல்லாட்டிலும் சரி, இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டிடுறோம். நாட்டாம நம்மளை விட வேகமா போறீர். அப்பனும் பிள்ளையும் மோத விட்டு நீங்க நல்ல பேர் எடுத்துட்டே. அதனால்தான் நான் பிரசிடென்டா இருக்கிறேன், நீ பஞ்சாங்கம் பாத்துட்டு இருக்க. இதுவும் பாயிண்ட். இந்த பாரு கத்தாயி, உங்க அப்பா மனசு மாறி நம்ம 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவோ போயிருச்சு. நாம 2 பேரும் ஒண்ணு சேரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? பேசாம நம்ம ஒரு குழந்தைய பெத்துக்குவோம். கத்தாயே கத்தாயே, எதுக்கு சொல்றேன்னா, நாம ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டா பேர முகத்தை பார்த்த சந்தோஷத்துல உங்க அப்பா நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சிருவாரு. விரல் வைக்க இடம் கொடுத்தா உரல் வைக்க இடம் கேப்பியே. இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது, உன்னை என்னை 2ஆ வெட்டி பலி போட்டுருவாரு. எப்படியோ
உங்க அப்பன் கையாலதான் நமக்கு சாவுங்கிறது முடிவாகி போச்சு. நம்ம சாகிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய பெத்துக்குவோம். ஒரே ஒரு குழந்தை. கத்தாய் வா. தோமாரே, யாரோ ஒரு புண்ணியவான் நமக்காகவே குடிசையை போட்டு போயிருக்கான். யாரும் வர்றதுக்கு முன்னாடி கதை 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 கருப்போ சிகப்போ ஒரு குழந்தைய பெத்துக்கலாம். கத்தாயி ஒரு குழந்தைக்கு வழி சொல்லாம உன்னை நான் விட மாட்டேன். காத்தாயி நடக்காது. ஏன் நடக்காது? ஊர்ல நாங்க ஒரு சின்ன கடை வச்சதே உங்க அப்பனால தாங்கிக்க முடியல. எங்க அப்பாவெல்லாம் தூண்டி விட்டு அடிச்சு உடச்சு நொறுக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது நம்ம காதல எப்படி ஏத்துக்குவாரு? அவர் ஏத்துக்காடி போறாரு. எனக்கு எங்க அம்மா இருக்காங்க, அவங்க நம்மள சேர்த்து வைப்பாங்க. அவங்கள நம்ம காதல ஏத்துக்கலைன்னா நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டே ஓடி போயிடலாம். என்னது, ஊரை விட்டு ஓடி போறதா? வேண்டாமா. அப்படி செஞ்சா எனக்கு மட்டும் இல்ல, எங்க சாதி சனத்துக்கு சேர்ந்தே கெட்ட பேர் வந்துரும். பேசாம நீ உங்க சாதியில ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. ஐயா, ஒரு மீச வச்ச ஆம்பளை மாதிரி நீ பேசுற. தைரியம் இல்லாத நீ எல்லாம் எதுக்கே காதலிச்ச? சொல்லு, எதுக்கு காதலிச்ச? விடுமா, என் தம்பி சொல்றதுதான் சரி. ஊர் உலகத்துல சாதின்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் நாம எல்லாம் ஒண்ணு சேரவே முடியாது. நீ என் தம்பியை மறந்துரு. வா தம்பி போலாம். அவனையும் எது கூப்பிட? இப்படி வா. இது மாப்பிள, ராசாத்தி கூட உனக்கு தெரிஞ்சதை பேசிக்கிட்டு நான் உங்க அக்கா கூட இந்த குடிசை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வா கட்டாயி. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வா தம்பி போலாம். கட்டாயி கட்டாயி கட்டாயி. இந்தா சாப்பிடணும்டா, நல்லா சாப்பிடணும். என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடு. ஏய், குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் பழையது கொண்டு போடுறே. முதன்னு பரிச்சை எழுத போகுது. ஏய், தட்டு இங்க இருக்கடி, சோத்த தரையில போடுற. அங்க போடு. சரி போ. சட்டி பாருக்குள்ள காலை விட்டு உடச்சிடாத. இந்தா சாப்பிடணும். சாப்பிடணும். ஏன்னா நீ படிச்சு பாஸ் பண்ணினா என்ன வேலைக்கு போவ? டாக்டர் வேலைக்கு. ஐயோ வேணாம். நீ டாக்டர் ஆகி சாக போறவங்க எல்லாம் ஊசி போட்டீங்கன்னா எல்லாரும் பொழைச்சுக்குவாங்க. அப்ப நம்ம பொழப்புக்கே ஆபத்துனா. அதை விட நீ இன்ஸ்பெக்டர் ஆயிடு. இல்லன்னா கரெக்டா வந்துரு. அப்பதான் நம்ம ஊர்க்காரங்க இருந்து நாட்டாம வரைக்கும் உன்னை பார்த்த உடனே கை கட்டி நிப்பாங்க. நைனா நீ கலெக்டர் ஆகிட்டீன்னா உங்க அப்பா வெட்டியானுக்கு ஒரு சம்பளம் போட்டு கொடு நைனா. சரிதான் நைனா. ஐயோ என் கண்ணு. என்ன பையனை ஸ்கூல் கூட்டி போறீங்களா? ஆமாண்டா, நீ என்னமோ பெரிய இவ மாதிரி இங்கிலீஷ் பேசுறிய. என் பையனோட இங்கிலீஷ் கேட்டுக்கேடா நீ. நைனா, அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது? டாடி. இவ மூத்திரத்தை குடி. அப்ப கூட உனக்கு புத்தி வராது. டேய், என் பையன் மட்டும் படிச்சு பெரியாளா வரட்டும். இந்த காலனிவே ஒரு கலக்கிறான். சாரைய கடை வச்சு கொடுக்க போறீங்களா? முயற்சி போறீங்க. பிச்சு புடும் பிச்சு. வா நைனா, அம்மிக்கு டாட்டா சொல்லு. மம்மி டாடா. சாரி வேணே கீழறான் சார். ஏய், சத்தம் போடக்கூடாது. சாமி கும்பிடுறேன் சாமி. ஏன் சொல்லல? உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்க இந்த மாதிரி சாமி சாமின்னு கூப்பிடாதேன்னு? பிறந்ததுல இருந்தே எல்லாரையும் அப்படி கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சு சாமி. திடீர்னு மாத்திக்க முடியல சாமி. சாமி பரிச்சை வச்சாலும் வச்சீங்க, என் புள்ள கோழி கூப்பிடுறதுக்கு முன்னாலே எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சா சாமி. படிக்கிறா அப்படித்தான் இருக்கணும். சாமி, என் பொண்டாட்டிக்கு 2 கண்ணும் தெரியாதுங்க. என் பொழப்பத்தான் உங்களுக்கு தெரியும். எப்படியாவது என் புள்ளைய நீங்க கரை சேர்த்தி விட்டுருங்க. கடைசிக்கு இவன் ஒரு கலெக்டராவது ஆக்கி விட்டுருங்க சாமி. நீ ஒண்ணு கவலைப்படாத, இவனை நான் பாத்துக்கிறேன். வேறையா அப்படி போய் உட்காரு. நைனா டாட்டா. நைனா பரிச்சை நல்லா எழுதிட்டு வா. உனக்கு பிடிச்ச களியும் கருவாட்டு குழம்பு உங்க அம்மா கிட்ட சொல்லி கிண்டி வைக்கிறேன். வர்றேன். பாருங்க சாமி. சாமி பாருங்க. யாரும் சத்தப்படக்கூடாது. நான் என்ன போர்டு எழுதணும் அதை பார்த்து அப்படியே ஸ்லேட் எழுதணும். டாய் டாய், பாபுல தூங்க கூடாது, எழுது. எல்லாம் மாட்டியாச்சு. இந்த ஹேங்கர் மாட்ட தான் இடம் இல்ல. மாட்டேங்க சார். ஐயோ, உங்க பெரியம்மா திட்டுவாங்களே. எங்க பெரியம்மா தானே, நான் பாத்துக்கிறேன். அப்படியே சொல்ற? ஏண்டி நேரத்தோட வீட்டுக்கு வரது இல்லையா? சீக்கிரம் வித்தா தானே வரதுக்கு. போய் கைய கால கழுவிக்கிட்டு சாப்பிடறதுக்கு வா. பதிலுக்கு பதில் பேச கத்துக்கிட்டு இருக்க.
என்னம்மா பக்கத்துல சத்தம் கேக்குது? வீடு சும்மா தானே கிடக்குதுன்னு வாடகைக்கு கொடுத்துருக்கேம்மா. ஏதாவது வந்தா கை செலவுக்கு ஆகுமே. ரமேஷ், என்னப்பா ஆணி இறங்க மாட்டேங்குது? இந்த ஜம்பர்ல அடிங்க சார், நல்லா இறங்கும். ஆஹா, ரைட். நல்லா பலமா அடிங்க சார். வாத்தியாருன்னு சொன்னாரு, பார்த்தா நல்ல மனுஷனா தான் இருக்காரு. கொப்புரானே கொப்பன் தன்னானே யாராவன்? போதுன்னு வீடு விட்டா இவன் திமிரு. டே வாத்தி, டேய் டேய், என்ன தனியா விட்டு எங்கடா ஓடுற? சார் சார், எங்க பெரியம்மா நாச்சுன் சார், நீ விட்டுருங்க சார். டேய் என்ன விளையாடுறியா? ஏங்க, என்ன சொல்லி உனக்கு நான் வீட்டை விட்டேன், வந்தனுக்கே வீட்டை எடுத்துட்டியே. நான் அடிக்கலம்மா. நீ அடிக்காம கொப்பனை அடிச்சான். வாத்தியார் அறிஞ்சிட்டு போய் வர பேசுற. எங்க ஐயோ. என்ன மாட்டி விட்டு வந்து ஒளிஞ்சிட்டியா? இவன் தாமா எங்க பெரிய மாட்டு நான் சொல்லிக்கிறேன், தைரியமா அடிங்கன்னு சொன்னா. ஏண்டா கொப்பை கொடுத்த தொல்லை பத்தாதுன்னு நீ வேற எனக்கு தொல்லை கொடுக்குறியா? உங்க சவகாசமே வேண்டாம், நானும் என் பொண்ணு தனியா வந்து ஒதுங்கி கிடக்குறான். அப்புறமும் ஏண்டா வந்து நம்ப பண்றீங்க? பாவமா தம்பி, சின்ன பையன் தான். தம்பி தம்பி அப்படியே பாசம் பொத்துக்கிட்டு வடிதாக்கும். அந்த மனுஷன் உன்னை கண்டுக்காம இருக்கும்போது இவ்வளவு கரசனமா பேசுறியே. இந்த ஊர் உலகத்து போல அப்பம் கிடைச்சிருந்தா உன்னை எல்லாம் கையில பிடிக்க முடியாது. இந்த நாய்களை எல்லாம் நம்ப முடியாது. ஆமா, அதாவது எனத்தோடதான் சேரும். என்னைக்கு இருந்தாலும் நான் தனிக்கட்டதான். இதுகளை எல்லாம் நம்பியா யாத்தா என்ன பெத்து போட்டா? நான் எப்படியே பொழைச்சுக்குவேன். யார் தையம் எனக்கு தேவையில்லை. அழாதடா, பெரியம்மா தானே திட்டினாங்க. ஏமா? சாரி. ஏங்க கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பிரசிடென்ட்டுக்கு உங்களுக்கு என்ன உறவு? அவர் தான் எங்க அப்பா. எங்க அம்மா முதல் தாரம், இவங்க அம்மா ரெண்டாம் தாரம். ஆமா, உங்க அம்மா ஏன் தனியா இருக்காங்க? எங்க அம்மாக்கு கொஞ்சம் வாய் நீளம், அதான் விரட்டிட்டாரு. என்னடா எங்க நாயா பாடுங்க. ஐயோ பாத்தீங்களா, ஆரம்பிச்சுட்டாங்க. நான் வரேன் சார். ஏம்பா வாட, இந்த பயலுக காலனிக்குள்ள குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்களே, இருக்கு வாத்தியாருக்கு புதுசா குடிசை கிடிசை போட்டு கொடுப்பானுங்க. அட வாத்தியாருக்கு தான் அந்த மூக்காண்டி விட்ட கொடுத்துருக்கமாப்பா. அப்புறம் எதுக்கு இங்க குழி தோண்டிக்கிட்டு இருக்கானுங்க? காலனிக்கு புதுசா பள்ளிக்கூடம் கட்டுறாங்களாம். என்னது பள்ளிக்கூடமா? ஊருக்குள்ளதான் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குல்லப்பா, அப்புறம் இங்க வர எதுக்கு பள்ளிக்கூடம் கட்டுறாங்க? என்ன விவகாரம் பண்ண பண்றாங்களா? இவனுங்களை இப்படியே விட்டு வச்சோம்னு வை, ஊரை ரெண்டாக்கி போடுவானுங்க. ஆமா ஆமா, ஆரம்பத்திலேயே ஒரு மிரட்டி வைக்கணும். என்னடாய் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு குழி தோன்றீங்களா? இப்ப வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறேன்டா. டேய் பிச்சை, என்ன ஒப்பம் குரல் கொடுக்கறான்? ஏதோ இங்க வந்து விவகாரம் பண்ணுவான் போல இருக்கு. அட அந்த ஆளு ஊழவுதாருங்க, நீங்க வேலையை பாருங்க. டேய் அந்த அருவாளை கூட. டேய் இப்ப எதுக்கு நீ அருவா கேக்குற? இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க. வா மவனே. டேய் நிறுத்துங்கடா. யாரை கேட்கற பள்ளிக்கூடம் கட்டுறீங்க? என்னடா பேந்த முழிக்கிறீங்க? சொல்லுங்கடா. யாரை கேட்டியா பள்ளிக்கூடம் கட்டணும்? சொல்லலனே, நீங்க பேசாம இருங்க. இன்னைக்கு 2 கொலை விழுக போகுது. அதுல ஒண்ணு யாருன்னு முடிவாயி போச்சு, இன்னொன்னு யாருன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ணே, என் பையன் ஒரு கொலைன்னு சொன்னானே, அது வேற யாரும் இல்ல, என்னத்தான். நாதாரி பயப்புள்ள செஞ்சாலும் செஞ்சு தொலைச்சிரும். நீ வாண்ணே. சின்ன பசங்க, உனக்கு தெரியாதுன்னு அவனை பத்தி. நீ வாண்ணே. பாத்தீங்களா, ஒரே மரத்துல ஓடி போயிட்டாரு. இந்த ஆளை எப்படி தட்டி வைக்கணும்னு எனக்கு தான் தெரியும். நீங்க எல்லாம் வேலையை பார்த்துட்டு இருங்க, நான் டிஓ ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு சார் சம்பளம் வாங்குவா? வாத்தியார் வேலையை ராஜினாமா பண்றது. சாமி, எதுக்கு சாமி வேலையை ராஜினாமா பண்றீங்க? ஊருக்குள்ள இருக்கிற பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கறதுக்காக தான் கவர்மெண்ட் அனுப்பிச்சு. நானே ஊருக்குள்ள இல்லங்கிறப்போ அந்த வேலையில நீடிக்கிறது நியாயம் இல்லையே. அப்ப வேலையை ராஜினாமா பண்ணிட்டு சம்பளம் வராத வாத்தியாரையா? சம்பளம் இல்லாட்டி என்னய்யா, நீங்க எல்லாம் இருக்கீங்களே, நீங்க சாப்பிடுற கஞ்சியோ கூட குடிச்சிட்டு நான் உங்களோடய இருந்துடுறேன். உங்க குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குற வாய்ப்பு கிடைச்சதே, அந்த சந்தோஷம் ஒண்ணே எனக்கு போதும். வந்துடுறேன். வாத்தியார் இருக்கிற வேலையை விட்டுட்டு நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாத்தியா மச்சான். உள்ளபடியே நம்ம கொடுத்து வச்சவங்க தான் மச்சான். போடு பார். உள்ள போடு. உள்ள 2 ரூபா. என்னடா உள்ள வெளியே? டேய், நம்ம காலனியில பொதுநல சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ணன் தான் தலைவர், நான் செயலாளர், இவன் பொருளாளர். அதனால இதெல்லாம் ஆடக்கூடாது. உனக்கு எப்ப தமாசு தான்டா. ஒரு கை குறை, நீ உட்காருன. இனிமே இந்த காலனியில வெட்டு குத்து மங்காத்தா தாயம் இதெல்லாம் விளையாண்டீங்க, உங்களை வெட்டி போய் போட்டுருவேன். பொழுது போனா உன்னோட ரோதனே போச்சே. சொன்னா கேளுடி, ரொம்ப நாள் ஆச்சுடி. இந்த நடப்போட வீட்டுக்குள்ள வந்தா தொடப்ப கட்ட பிஞ்சிரும். இருமா, எதுக்கு மாதிரி ஆம்பளை தொடப்ப கட்ட அடிக்கிற? சும்மா இருடா, இந்த ஆளை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. மச்சான், நம்ம காலனியே பொம்பளைங்க ராஜ்யமா போச்சு மச்சான். மூடிக்கிட்டு போடா. ஏன் அவஸ்தை எனக்கு தெரியும். 10 நாள் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல நேரங்காலம் தெரியாம இந்த ஆள் வேற அடிக்கடி வந்து உயிரை எடுத்தா எந்த பொம்பளைக்கு தான் கோவம் வராது?
ஐயோ டேய் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா எதை எப்ப செய்யறது விவசாயம் இல்லையா? இருங்க யாரு என்ன செஞ்சது? எதா இருந்தாலும் சங்கத்தை கேட்டுதான் செய்யணும். டேய் இதெல்லாம் அப்படி செய்ய முடியாதுடா. அப்ப சங்கம்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு? எதா இருந்தாலும் சங்கத்துக்கு முன்னாடி தான் செய்யணும், சங்கத்துக்காரங்களை வச்சுட்டு தான் செய்யணும். டேய் இதெல்லாம் சங்கம் செய்யாதடா. சங்கம் செய்யற போட்டோம், செயலாளர் நான் எதுக்கு இருக்கேன், நான் செய்யறேன். ஐயோ என்ன நடந்து ஏது நடந்து கேட்காம செயலாளர் செய்யறான பாருங்க. தங்கச்சி பாசம் பொத்துக்கிடுச்சு. ஐயோ அம்மா, ஐயோ என்னையா அக்கிரமமா இருக்குது? அப்பேன்னு கூட பார்க்காம உன் பிள்ளையே உன் மண்டைய பொழந்துட்டான் ஐயா. எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, அவனை ஒரு நாளாவது உள்ள தள்ளி அவன் முட்டிய பேக்கல என் பேரு பாவாடை இல்லையா. அடுத்த வேளை சோத்துக்கே வழிய காணா, இதுல லட்சம் செலவு பண்றாரா? லட்சம். இங்க பாரியா, போய் யாருக்கிட்டயாவது 5-10 கடன் வாங்கிட்டு வாயா, பிள்ளைங்க எல்லாம் பட்டியா கிடக்குது. அதுக்கெல்லாம் வழி இல்லாம மண்டைய பொளந்து உட்கார வச்சுட்டானே, நான் எங்கடி போவேன்? டேய் வராங்க. ஐயோ சாமி, இவங்க எதுக்கு வராங்க? போலீஸ். என்னடா பசங்க? சாமி, நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் இருந்தோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. இந்த பாருங்க சாமி, என் பையன் என் மண்டையை அடிச்சு பொளந்துட்டான், இவரு பையன் இவரு காலை அடிச்சு உடைச்சிட்டான். அவனுங்க எங்க இருந்தாலும் உள்ள புடிச்சு போட்டு 4 சாத்துங்க சாமி. ஐயா சாமி, ஆளுக்காலு கட்ட போட்டுக்கிட்டு எங்கிட்டயே நாடகம் ஆடுறீங்களா? நேத்து என்னடா உங்க பசங்க பிரசிடென்ட் வயலுக்கு தீய வச்சிருக்கானுங்க, குடிச்சிட்டு கோயில கலாட்டா பண்ணிருக்கானுங்க. அவங்கள நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடா வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு எங்களையும் தெரியாது சாமி. சத்தியமா அவனுங்க எங்க இருக்கானுங்கன்னு எங்களுக்கு தெரியாது சாமி. மறுபடி ஏற்கனவே போலீஸ்காரன் என்ன மிரட்டிட்டு போயிருக்கான், திருப்பி வந்தான்னா என்னத்தான் உதைப்பான். அவன் கண்ணுக்கு நான் மட்டும்தான் தெரியறேன் போல் இருக்கு. ஐயோ, சொல்லி வச்ச மாதிரி வந்துட்டானுங்களே. சாமி, எங்கடா உன் பையன்? சத்தியமா அந்த புறம்போக்கு இந்த 100 ரூபாயை எங்க திருடிச்சுன்னு தெரியாது சாமி. நான் கையில கூட தொடல சாமி. ஓஹோ, திருட்டு வேலை கூட பண்றானா அவன்? ஐயா அடிக்காதீங்க சாமி, உள்ளதா இருக்கா சாமி, புடிங்க சாமி. ஐயோ, காட்டி கொடுத்தானே கண்காலி. கான்ஸ்டபிள்ஸ், நான் இவனை பாத்துக்கிறேன், நீங்க போய் மற்றவங்களை இழுத்துட்டு வாங்க. டேய் வெளியே வாடா. சாமி பாத்து போங்க, கத்தி வச்சிருப்பான், குத்திடுவான். கத்தி வச்சிருக்கான். டேய் மரியாதை வெளியே வந்துரு, இல்ல உள்ள தள்ளி லாரம் கட்டிடுவேன். ஐயோ, மறுபடியும் எட்டப்ப காட்டி கொடுத்துட்டானே. என்ன காட்டியா கொடுக்குற? யோ போலீஸே, எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் என்ன ஆட்ட முடியாது, அசைக்க முடியாதியா. டேய் நீ என்ன பெரிய மிதிச்சு அந்த நாய் பண்ண தப்புக்கு என்ன அடிக்கிறீங்களா சாமி? அப்பா ஏப்பா போலீஸ் பயப்படுறீங்க? அந்த இடுப்புல வச்சிருக்கே பிச்சுவா கத்தி, அதை எடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் சொறியிருங்க. பிச்சுவா வச்சு அப்பனும் போலீஸ் நாடகம் ஆடுறீங்க. அவன் போய் சொல்றான் சாமி, பிச்சுவாவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இத பாருங்க சாமி, இது அவுத்து. இந்த ஒரு தடவை விட்டுருங்க சாமி, இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் சாமி. வெளியே வந்துடுறா, வாடா. ஐயோ நம்ம சாமி, ஐயோ நம்ம பிள்ளைய பத்திட்டேன். பாடி. இந்த வாத்தியான ஊரை விட்டு துரத்துறதுக்கு ஏதாவது யோசனை சொல்லேன்னா அதை சொல்ல மாட்டேன்ற வேறியே ஏத்திக்கிட்டு. வாத்தியார ஒழிக்கிறதுக்கு கலெக்டர் எம்எல்ஏ வரைக்கும் பார்த்தாச்சு, ஒண்ணும் நடக்கல. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ஊரை விட்டு ஓடிடுங்கோ, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லாம் உனக்கு ஏத்தையா? அதோ பாத்தியாவா சைக்கிள்ல யாரு போறதுன்னு? ஒரு பையன் யாரோ ஒரு பொண்ண சைக்கிள்ல வச்சு கூட்டு போறான். யாரோ பொண்ணு இல்ல, உங்க பொண்ணுதான். ஏன் பொண்ணு? அதை விட சைக்கிளை ஓட்டிட்டு போறது யாருன்னு பாத்தீங்களா? யாரு? வாத்தியானா? வாத்தியானா இருந்தா தான் பரவாயில்லையே, உங்க வீட்டுல துணி துவைப்பானே ஏகாரி பையன். என்னங்கோ இதுக்கு ஒரு முடிவு பண்ணிருக்கோ, இல்லைன்னா நாளைக்கு நாவிதம் பையன் என் பொண்ணை எடுத்துட்டு ஓடிடுவான். அப்புறம் நம்ம கிராமம் கிராசிங் கிராமம் ஆயிரும். முடிவு பண்றியா? இன்னைக்கு ராத்திரிய குடும்பத்தோட போட்டு கொளுத்திடுற அவங்கள. நீங்க ஆளுதான் வளர்ந்துருக்கீங்களே தவிர மூளை வளரவே இல்லை. உண்மையை சொன்னா ஒத்துக்கவே மாட்டீங்களே. இத பாருங்கோ, இதெல்லாம் நமக்குள்ள இருக்க வேண்டிய விஷயம். வீட்டை தீ வச்சுன்னு வச்சுக்கோங்க, ஊரு பூரா தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்க பொழப்பு நாரிடும். என்னதான் பண்ண சொல்ற? சாமி, உங்க முன்னாள் மனைவி கிட்ட போய் காதும் காதும் வச்சது மாதிரி நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லி உங்க ஜாதியிலே ஒரு பையனை பார்த்து கட்டி வச்சிருங்கோ. 15 வருஷமா அவ வீட்டு வாசப்படிய கூட மிதிக்க கூடாதுன்னு வைராக்கியமா இருக்கிற
இதுக்காக போய் அவ கால்ல விழ சொல்றியா? அப்ப பேசாம ஏகாதிக்கு சம்மந்தி ஆயிருங்க. என்ன சம்பந்திங்கிற முறையில அப்பப்ப துணி துவைக்க கூப்பிடுவான். மழை கிழ பெஞ்சுனா கழுதையை கொண்டு வந்து உங்க ஆத்துல கட்டுவான். அதை தவிர நோ ப்ராப்ளம்.